Good evening friends. Orange Option Pro இன்னைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு பாரு. நாங்கள் செபி ரெஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது, இது எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு எங்கள் இண்டிகேட்டரை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். நம்ம இன்றைக்கி 24,600 இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. இன்றைக்கி 2 விஷயம் நடந்திருக்கு. நம்ம எப்பயும் பேசுகிற நம்மளுடைய இண்டிகேட்டரை பற்றியானதும், நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ண நம்மளுடைய எக்ஸ்பைரியில் இருக்கக்கூடிய அந்த 0 to ஹீரோ. மற்ற எல்லாரும் சொல்கிறது என்னென்னா 0 to 0 சொல்லுவாங்க, நம்ம எப்பயுமே சொல்கிறது 0 to ஹீரோ. இந்த 2 விஷயமும் இன்றைக்கி நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில் கூட ஒரு நியூ கிளைண்ட்டு அவங்க என்கொயரிக்காக வந்திருந்தாங்க. காலையில் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்ககிட்டையும் சொல்லியிருந்தேன், ஆஃப்டர் 12:30 ட்ரேடிங்கில் நம்மளோட நம்பர்ஸு அந்த 9 rupees to 7 rupees அந்த லெவல் மட்டும் எடுங்க. 27 rupees உங்களோட டார்கெட்டு. நீங்கள் அதை பாருங்கள், 3x கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான் இன்றைக்கி ஃபஸ்ட் வீக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் எடுத்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி அது நடந்துச்சு. இந்த இதெல்லாம் கரெக்டாக நடந்துச்சு. நம்ம என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி காலையில் ஸ்டார்டிங் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கேண்டில் இன்றைக்கி கேப் அப் ஆகி கீழே இறங்கினா ஃபஸ்ட்டு நம்மளோட சைக்கிளிக் லைனில் நமக்கான என்ட்ரி கிடைக்கலங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சைக்கிளிக் லைனில் அப்சைட் மேலே போனால் தான் நமக்கான லெவல்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு க்ளீனாக நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சு. என்ட்ரி கிடந்தாலும் கரெக்டாக நம்ம ஆரஞ்சு பேண்டில் தான் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நேற்றைய பர்பிள் பேண்டு இன்னைக்கு ஆரஞ்சு பேண்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. மீண்டும் செகண்ட் சைக்கிளும் நமக்கு எந்த விதமான என்ட்ரி வரலைங்க. தேர்ட் சைக்கிள் வித்து பர்பிள் டைம் பேண்டுங்க, ஃபுல் ரிஜெக்ஷனுங்க. அப்போ நமக்கு எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் கிடைக்கல. அதே மாதிரி ஃபோர்த்து சைக்கிளும் நம்மகிட்ட எந்த விதமான அந்த டைமிங்கே நமக்கு கிடைக்கவே இல்லைங்க. அப்போது நம்மளால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு இதில் நம்மளால் நான் நேற்று நேற்று ஒருத்தவங்களுக்காக இந்த கமாடிட்டி நேற்று அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அந்த இதுலேயே இருக்குது. மார்னிங்கும் நான் ட்ரேட் பண்ணதான் அப்படியே இன்றைக்கி காலையில் நான் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிட்டேன். இப்போ செஷன் மாற்றும் போது மாறிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு செஷன் கரெக்டாக வந்தது. இங்கே பாருங்கள், நமக்கு என்ன நடந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளோட தேர்ட் சைக்கிள் டவுன் ஆச்சு, ஃபோர்த் சைக்கிள் நமக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. இப்போ நாம் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது நம்மளுடைய நம்பர்ஸ். நான் மார்னிங் கூட அவர்கிட்ட சொன்னேன், 7 rupeesல ஒரு லைனை போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், நாம் சொல்கிறது இது தாங்க. மொத்தம் ஒரு 3 லைன். இந்த லைனை பொறுத்த வரைக்கும் இதை நாம் 9 rupees பிளான் பண்ணிக்கலாம். இன்னொரு லைனை ஏன் பாருங்கள், நம்ம சொல்கிறது இதுதான். ₹7 இன்னொரு 9 லைன் நாம் 11 rupees. இதுதான் நம்மளுடைய ஹீரோ ஜீரோவோட செட்டப்பு. நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் இந்த அளவை என்ஜாய் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் 7 rupees or 9 rupees உங்களுக்கு 27 rupees போவா அப்படின்றது. ஏன்னா அது ஒரு க்யூப் நம்பர். ஆர் உங்களுக்கு 9ல் ஆரம்பித்தா 18 rupees, மினிமம் 2x கண்டிப்பாக கொடுப்பான், இல்லை 3x கொடுப்பான்னு நான் சொல்லியிருந்தேன். பாருங்கள், இன்றைக்கும் அவன் எங்கே போயிருக்கான் பாருங்கள். யாரும் பிலீவ் பண்ண மாட்டீங்க.
₹7 ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ₹27 க்ளீனாக. இதனோட ஹையை நீங்கள் பாருங்கள், எங்கள் பெரிய 27.15ங்க. நீங்கள் பாருங்கள், இதுதான் வந்து இந்த ஹீரோ ஜீரோ இன்றைக்கி எந்த அளவுக்கு க்ளீனாக கொடுத்துருக்கு பாருங்கள். நமக்கும் நம்மளோட இண்டிகேட்டர் அதில் எங்கேருந்து வரும்னா பாருங்கள், அதுக்கு அந்த டைமில் நமக்கு பாருங்கள் ட்ரெண்ட் லைனு நமக்கு ஒரு ஜென்யூன் பை வருது, கிளியரான ஒரு இன்டிமேஷன் வருது பாருங்கள். நீங்கள் பாருங்கள், நம்மளதில் இந்த செட்டப்புக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வெக்கேஷன் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நம்மளுடைய ஒரு சீட் ஃபார்ம் ஆகுது, நம்ம ஓஷன்லேருந்து கரெக்டாக வெளியே வருது பாருங்கள். இந்த ஷேடட் போர்ஷனுக்கு மேலே கரெக்டாக வருது. அப்போ நாம் எங்கே எடுப்போங்க, ₹7 எடுத்திருப்போம். எடுத்திருந்தோம்னா நமக்கு இங்கேவே கொடுத்துட்டான் பாருங்கள், ₹7 எடுத்து ₹14 1x. திரும்பவும் பாருங்கள், இந்த இடத்துல திருப்பியும் ₹7 உங்களுக்கு மீண்டும் ₹18 போயிருக்கான் பாருங்கள். திரும்பவும் உங்களுக்கு நீங்கள் மீண்டும் பாருங்கள், மீண்டும் இங்கே பாருங்கள் ₹9 ஆரம்பித்து ₹27. அப்போ இன்றைக்கி டோட்டலாக 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய ஹீரோ ஜீரோவோட ஒரு பெரிய விஷயம். இது வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது காம்ப்ளிமெண்ட். நாங்கள் வந்து இதை வந்து பல முறை சொல்கிறோம், இது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் நம்மளோட வீடியோவில். இப்போ பாருங்கள், புட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு சைக்கிளில் நமக்கு எந்த விதமான என்ட்ரி இல்லைங்க. அது செகண்ட் சைக்கிளில் இங்கே பாருங்கள், இதில் வந்து இங்கே பாருங்கள் செகண்ட் சைக்கிளில் நமக்கு இங்கே பாருங்கள் க்ளீனாக உங்களுக்கு எவ்வளோ சின்ன ஸ்டாப் லாஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு சைக்கிள் நமக்கு எந்த விதமான என்ட்ரியுமே கிடைக்கலங்க. இதெல்லாம் நம்ம என்ட்ரி கிடையாது. ஜென்யூன் பை வந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் கேண்டில் ஆரஞ்சாக இருக்கணும், அபவ் ஆரஞ்சில் தான் நம்ம எடுப்போம். அதனால் இங்கே என்ட்ரி இல்லைங்க. செகண்ட் சைக்கிள் பாருங்கள், நமக்கான பர்பிள் டைம் பேண்டும் வந்துச்சு. நேற்றும் அந்த கிளைண்ட்டிட்ட சொல்லியிருந்தேன், அவரை ஒரு பர்சனலாக என்னுடைய ரிலேட்டிவும் கூட அவரை ஒரு ஸ்கூலில் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அவரும் வந்து அப்படி நடக்குமான்னு கேட்டார். இன்றைக்கி காலையில் அவர்கிட்ட பர்பஸாகவே இந்த டைமில் பேசினேன். நீங்கள் பாருங்கள், அந்த 11 o'clock அதனோட மூமெண்ட்டை பாருங்கள், டைம் பேண்ட் வரும்போது நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர் எதிர்பார்த்த மாதிரியே இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ₹49 ₹120 போயிட்டாங்க. சர்வசாதாரணமாக 60 பாயிண்ட்ஸு. இதுதான் நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட ஒரு இண்டிகேட்டர் இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷனில் நீங்கள் வின் பண்ண முடியுங்க, இல்லைன்னா கஷ்டம். பாருங்கள், அதே ஃபோர்த் சைக்கிளும் பாருங்கள், க்ளீனாக உங்களுக்கு வந்து மிக்சடான ரியாக்ஷன்ஸ். இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியர் ரியாக்ஷன்ஸ் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சிலதை நான் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் என் பாருங்கள், கரெக்டாக நமக்கு எல்லாமே ஆரஞ்சு கலர் கேண்டில்ஸ் பாருங்கள். ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு, இங்கே பாருங்கள் ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சாக இருக்குது, அபவ் ஆரஞ்சு. நம்ம இங்கே எடுத்திருந்தோம்னா இந்த மூவ் கரெக்டாக நம்ம எடுத்துருப்போம். இதுதான் நம்மளுடைய ஒரு ஸ்பெஷல் நம்ம இண்டிகேட்டரில். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்தா திருப்பி இங்கேருந்து வரும்போது கூட நீங்கள் இங்கே 105ல் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இமீடியட்டாக இங்கே உங்களுக்கு செல் சிம்பிள் வந்துருச்சு 95ங்க. க்ளீனாக 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். போன போது உங்களுக்கு ஸ்டாப் அடிக்கலை, இருந்தாலும் வந்து போன போதுன்னு விட்டுடலாங்க. ஆனால் அதே இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஆரஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே எங்கேயுமே உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கலங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பான டவுன்ஃபால் பாருங்கள். நான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறது இதுதாங்க, ஆப்ஷனை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. இங்கே பாருங்கள், வித்தின் இது எதனால் நடந்துச்சு, எதுவுமே இல்லை பாருங்கள். ₹150 இழுத்துட்டு சிங்கிள் கேண்டில் கொண்டாந்து ஜீரோ கொண்டாந்து விட்டுட்டாங்க. இழுத்து பாருங்கள், இந்த மூவெல்லாம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மூவுங்க. இது வந்து புட் ஆப்ஷன் வந்து அவுட் ஆஃப் தி மணியும் கிடையாது, இந்தி மணியில் நின்றுட்டு இருந்த ஒரு விஷயம் ஜீரோவை கொண்டு வந்தாங்க. அப்போ உங்களுக்கு இந்த லெவல் சார்ட்டு இந்த டைமோட பேஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆப்ஷனில் ஷைன் பண்ணவே முடியுங்க, இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. நான் மீண்டும் சொல்கிறேங்க, எங்களோட இண்டிகேட்டரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு நாங்கள் டெமோ கொடுக்குறோம் 2 months பீரியடுக்கு.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் பற்றியான டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லெவல் சார்ட்ஸ் நீங்கள் பாருங்கள். நம்மளோட லெவல் சார்ட்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய லெவல் சார்ட் வந்து நம்மளுடைய லெவல் சார்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்மளோட லெவல் சார்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் நம்மளுடைய லெவல் சார்ட்ஸு எந்த அளவுக்கு நம்மளோட லெவல் சார்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத பாருங்கள். நம்மளோட லெவல் சார்ட்ஸ் காலையிலே நான் போட்டிருந்தேன். நீங்கள் பாருங்கள், இந்த லெவல் இல்லாமையும் உங்களால் மார்க்கெட்டில் ஷைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பாருங்கள், நம்மளோட லெவல் சார்ட்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன் பாருங்கள், இதே தான் ஷார்ப்பாக எந்த லெவலில் வந்து ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு நான் காலையிலேயே நமக்கு தெரியும் கிரே லைனுக்கும் பிளாக்குக்கும் மேலே இருக்கிறவனை மட்டும்தான் நாம் கன்சிடர் பண்ணணும், இல்லைன்னா நம்ம கன்சிடரேஷனே கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலையில் நீங்கள் பாருங்கள், இப்போ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கிரே லைனுக்கு பிளாக் லைனுக்கும் கீழே தான் இருக்குது மார்க்கெட். ஸோ அதனால் இவனை நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்லைங்க. இப்படியே அவனை விட்டுட்டு இருந்தால் கூட நமக்கு எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியுமே கிடையாதுங்க இவனை. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், இந்த கால் ஆப்ஷன் வந்து எத்தனை மணிக்குங்க 10:09 நம்மளோட லெவலை கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு. அப்போது இந்த மார்க்கெட் இங்கே இல்லை. அதே இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு கரெக்டாக இந்த லெவல் 29.6 இங்கே டவுன் ஆனதுலேருந்து நீங்கள் என்ட்ராகிருந்தீங்கன்னா உங்களுக்கான இங்கேருந்து என்ட்ராகிருந்தால் மார்க்கெட் வந்து அப் டு கிரே லைன் வரைக்கும். இல்லை நம்ம வந்து கிரேவுக்கு மேலே வந்தால் தான் நான் எடுக்க போகிறேன், இல்லை எனக்கு மார்க்கெட்டே தேவையில்லை அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிளாக் கிரே லைனை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மூமெண்ட்டை பாருங்கள். அங்கேருந்து இந்த இது வரைக்கும் இன்றைக்கி 2 கிளைண்ட்கிட்ட நான் இந்த லெவலை சொல்லியிருந்தேன். இந்த லெவலை பார்த்துங்க, இதை பிரேக் ஆனான்னா அதுக்கப்புறம் அவன் போவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு, இந்த லெவலுக்குள்ளார வந்துட்டு அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. நம்மளுடைய புல்லட் என்ட்ரி பாருங்கள், ஷார்ப்பாக வந்து 100 பாயிண்ட்ஸ் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெவலுக்கு வந்து போகும்போது 100 பாயிண்ட்ஸு எல்லோ லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்தான்னா கொடுக்காது. ஒரு எக்ஸ்பைரி டேவில் எந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த லெவல் சார்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆப்ஷன் லெவல்ஸுங்க. எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய சப்போர்ட் லைன் எந்த அளவுக்கு ஒரு இப்போ இந்த லெவல் தெரியாமல் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் சார்ட்டை பார்த்து பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. 66 ஆரம்பித்தா 118 கன்ஃபார்மாக நம்ம டார்கெட்டை போட்டு வச்சுட்டு உட்காந்துருந்தா கூட ஈஸியாக ஷார்ப்பாக அடிக்கிறான் பாரு. உங்களுக்கு இந்த லெவல் சார்ட்டு 2 சார்ட்டுமே நாங்கள் டெமோ செக்ஷனில் கொடுக்குறோங்க. நீங்கள் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. மீண்டும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறோம், 9600724756. உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணுன்றத டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ.